الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث من رجال كثير ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான ஒரு தலைப்பை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். அந்த தலைப்பின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் சுகபோகமாக சந்தோஷமாக வாழலாம். இந்த தலைப்பின் ரமலானுடைய மாதம் நம்ம என்ன பக்குவப்படுத்துது என்று சொன்னால் இறையச்சத்தை பக்குவப்படுத்துது. இறையச்சத்தை நாம் வளர்க்க வேண்டும். அந்த இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய நாம் இதோட நம்மளுடைய வாழ்க்கையில் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நான் இங்கே பேசுகிறேன். அன்பு என்றால் என்ன? அன்பு கொடுத்தால் சரியா இல்லை ஏழை வாங்குறது சிறந்ததா அப்படின்னு சொல்றா? அன்பை பரிமாறிப்பு பண்றதுதான் சிறந்தது. குடிக்கிற கைதான் மேலோங்கும். அப்போ நாம் என்ன செய்யணும் சொன்னா எல்லா இனமும் என்ன செய்யுது? அன்பு செலுத்துது. யாருக்காவது அன்பு இல்லை சொல்ல முடியுமா? அன்பே மாற்றம் என்று மாற்றமே இருக்கிறது. சரிங்களா? அப்ப அன்பு என்றால் என்ன? இதுதான் நம்ம கூட கேட்க வேண்டிய கேள்வி. இந்த நிகழ்ச்சியும் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அன்பை வெளிப்படுத்ததான் இந்த நிகழ்ச்சி. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ உண்மையான பூமிதான், நீ பூமி என்று உன்னை நீ சொல்லிக் கொண்டேன்னு சொன்னால் நீ என்ன செய்? மனிதர்கள் மீது இரக்கம் காட்டு. மனிதர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகிறா? அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டு. இரக்கம் என்றது என்ன? அன்பின் வெளிப்பாடு. அன்பான சகோதரர்களே அப்படின்னு சொல்லி மேடையில பேசுவோம். ஆனா நம்ம இடத்துல அன்பு இருக்கா? நாம் என்ன செய்வோம் சொன்னா அந்த அன்பை எதிராளி உள்ளவர்கள் எதிர்பார்ப்போம். அவர் என்னை அன்பு செலுத்தவில்லை, அவர் என்ன மீது அன்பு செலுத்தவில்லை என்று நாம் என்ன செய்வோம்? அன்பை எதிராளி உள்ளவர்கள் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் அன்பை என்ன என்று சொன்னால் அன்பு தர நம்ம இடத்துல இருக்க வேணும். நம்ம கொடுத்தாதான் ஒண்ணு ஒரு பொருளை நான் கொடுத்தேன் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு பகரமாக கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அன்புதான் நம்ம எடுத்துறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மாதிரி செய்தி சொல்லும் போது இதாயத் என்பது என்னன்னு சொன்னா ஒரு வழியை நேர்காணி கட்டணும். எல்லா நபிமார்களையும் கொண்டு வந்து என்ன சொன்னா தன் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய தூதருக்கு பண்ண வேண்டியதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இதாயத் கொடுக்கிறவன் யார்? நேர்வழி கொடுக்கிறவன் யார் என்று சொன்னா இறைவன். பேசக்கூடிய நானோ கேட்கக்கூடிய நீங்களோ யாரும் திருத்தவும் முடியாது, இதாயத்தை தர முடியாது. இது தெளிவான. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது என்ன மாற்றம்? நாம் பிறரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பு நான் செலுத்தலாம். நான் செலுத்தக்கூடிய அன்பு செலுத்த வேண்டியது இருக்கு தவிர நாம் எதிர்பார்ப்பது அன்பு கிடையாது. அன்பை நாம் செலுத்த வேண்டும். அப்ப நம்ம உண்மையான முஸ்லிம்களா இருந்தா என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். சகா மனிதர்களோட என்ன செய்ய வேண்டும்? அன்பு பாராட்டி செலுத்த வேண்டும். இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா உலகம் கொடுத்தால் தான் நீ பேசுறியா நான் பேசுவேன், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், இப்படிதான் அன்பு இருக்கு. அல்லது பார்க்காம போகக்கூடிய அன்பு தான் இருக்கு. அன்பு அப்படி கிடையாதுயா. அல்லாஹ்வுடைய தூதரை வெற்றி பெற்றவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு நயவஞ்சகத்தனம் செய்து கொண்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழில் நடத்துறாங்க. அவருக்கு ஆடை இல்லாத சமயத்தில் ஆடையும் கொடுத்தாங்க. யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் 10 ஆண்டுகள் அவருடைய எல்லா அனைத்து போர்க்களத்தில் குழப்பம் செய்து போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை திருப்பி அனுப்பக்கூடிய குழப்பம் செய்யக்கூடியவர்கள், நல்ல செயல் செய்யும் போது அந்த செயலை குழப்பம் செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஆளை கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்பு செலுத்தி அவர் இறந்து போகும்போது எல்லாமே சொல்றாங்க அவருக்கு ஜனாதா தொழுகை வைக்க வேண்டாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கு 2 கரிப்பாயிட்டாங்க வேணுமா போல அவர் ஆளை இல்லாம இருந்தார். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆளை கொடுத்தாங்க. அப்போ அன்பு என்று வெளியில் சொல்ல மக்கள் அன்பு எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா எந்த கடையில் இருக்குது? அன்பு இன்னொரு காதலிக்கு மட்டும்தான் இல்லை. அன்பு என்பது தன்னுடைய உள்ளத்தில் இருந்து தன் குழந்தையிலிருந்து தன்னுடைய தாயிலிருந்து மனைவியிலிருந்து பிள்ளையிலிருந்து அனைவருக்கும் நாம் என்ன செய்வோம்? ஆனால் சில காலம் கடக்க அந்த அன்பு குறையக்கூடாது. தாயின் அன்பு எவ்வளவோ 20 மடங்கு சொல்ல அந்த தாய் மிருகத்திடத்திலையும் பறவை இடத்திலையும் கால்நடை நேரத்திலையும் அந்த அன்பு இருக்கா இல்லையா? எதற்காக அந்த அன்பு செலுத்துது? ஒரு பாம்பு எலியை பிடித்துக் கொண்டு அடிச்சு கொண்டு போவது எதற்காக? அவருடைய குட்டிக்காக. ஒரு பறவை மீனை பிடிச்சு கொண்டு போது எதுக்காக? அப்ப நாம் என்ன செய்யணும்? அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துற இடத்துல இருக்கணும். அன்பு இல்லாத வாழ்க்கை தான் இன்னைக்கு வைரலாக நடக்கக்கூடிய ஒரு செய்தி பாத்தீங்களா? இணையதளத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. பஞ்ச் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வீடியோ பாத்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் பாத்துருப்பீங்க. பஞ்சுன்னு ஒரு குரங்கு குட்டி, ஜப்பான் விளையாட்டு ஒரு குரங்கு குட்டி தாயை எடுத்து குட்டி போடுது.
அதற்கு அரவணைக்கக்கூடிய ஆள் இல்லைங்க. அதை பராமரிக்கக்கூடிய ஒரு பொம்மையை கொண்டு போயிட்டு போடுறாரு. எங்க அந்த ஜூல அந்த குட்டியே குட்டி கூட ஒரு பொம்மை பாருங்க. அந்த சீன் பார்க்கும்போது உலகமே கதறுதுங்க. எங்க இணையதளத்துல தாய் வந்து கதறுவாள், கதறுவாள், தம்பி கதறுவாள், தங்கை கதறுவாள், சகோதரி கதறுவாள். அதுக்காக மாட்டான். ஒரு குழந்தைக்காக கவலைப்படப்பட்ட இந்த உலகம் 20 லட்சம் மக்களை கொன்று குளிக்கிறார்கள், மாசம் குழந்தைகள் குளிக்கிறார்கள். அதற்காக இந்த இணையதளமும் சரி இந்த ஊடகம் சரி வாயை திறப்பதில்லை. ஆனா ஒரு குழந்தைக்காக திறக்குது. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? அன்பு அது மாதிரிதான் ஆயிடுச்சு. அவங்க போல ஆயிடுச்சு. அன்புக்காக மிருகம் கூட நீங்க வந்து இயங்கக்கூடிய ஒரு நிலைமை மனிதன் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அன்பை செலுத்துங்கள், அன்போடு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சக நண்பர்களோட அன்பாக இருங்கள். அதே போல உற்ற நண்பர்களோட தாய் மனைவி மக்களுடைய அன்புதான் இந்த உலகத்துக்கு பிரதானமானது. அன்பே உங்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போகும், அன்பே உங்களுக்கு சொர்க்கத்துக்கும் கொண்டு போகும். ஒரு சக்தி அன்பு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு அன்பா இருக்குன்னு சொல்லி அன்பு எப்படி சொல்ற நரகத்துக்கு கொண்டு போகும்? கேள்வியா இல்லையா? அன்பு எப்படி? அப்போ அந்த அன்பு இறைவனுக்கு இணை இல்லாதது, இறைவனுக்கு மாற்றம் இல்லாதது. நீங்க அன்பு செலுத்தினால், தீவர்கள் என் மீது அன்பு செலுத்தினால், தீவர்களை நீங்க ஆதரித்தால் நீங்களும் அதிலிருந்து சொல்ல முடியுங்கள். அப்ப தீவர்கள் யார், நல்லவர்கள் யார் அப்படின்னு பிரித்து நல்லவர்களோட உங்களுடைய அன்பு இருக்க வேண்டும். தீமையை கண்டால் அது ஒரு அன்பு இருக்க கூடாது. தீமையை தடுப்பதும் ஒரு அன்புதான். எதற்காக ஒரு தீமையை தடுக்கிறோம்? ஒரு தகவல் தன்னுடைய பிள்ளையை வந்து கண்டிக்கிறான் என்று எதற்கு? அவன் மீது பாசம் வைத்த காரணத்தினால கண்டிக்கிறான். அப்ப ஒரு தவறான காரியம் இங்கே நடக்குதுன்னு சொன்னா அந்த காரியத்தை தடுக்கும் போது அவர் மீது அக்கறை உள்ளதுனால, அவர் மீது பாசம் இருப்பதனால, அவர் மீது அன்பு இருப்பதனால, அந்த சமுதாயத்தின் மீது அன்பு இருப்பதனால இந்த சமுதாயம் கேள்விக்கு போயிடும், இந்த சமுதாயம் நாட்டியா போயிடும், இந்த சமுதாயம் வீடா போயிடும் அப்படின்றதால்தான் அந்த தீமையை தடுக்கிறோம். தீமையை தடுப்பதும் ஒரு அன்புதான். ஆனா நீங்க பெரும்பான்மை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எனக்கு என்ன எவனா ஏதாவது செஞ்சுட்டு போறான், நான் இருந்தா பார்த்தா தீமை தடுக்கிறது என்னுடைய வேலை இல்லை. தீமையை தடுப்பதும் ஒரு அன்புதான். அப்ப அன்பு கேட்ட சோழர்களே, கண்ணால் நம் கண்டாலும் சரி, ஆதார் கேட்டாலும் சரி, எது நல்லது எது சரி தவறு என்று பார்த்து இருந்து நல்லவர்களோடு அன்பு செலுத்துங்கள், நல்லது செய்யக்கூடியவர்களை இணையுங்கள், அவர்களுக்கு ஊக்கம் செலுத்துங்கள். அந்த அன்புதான் உங்களுடைய 1000 பயம் செய்யலாம், 1000 செய்யலாம். என்னில் இருந்து அன்பு வரும். கேட்கிறது அன்பு இல்ல, எதிர்பார்க்கிறது அன்பு இல்ல, நான் அன்பு செலுத்தவேன். ஒரு கிலோ கல்ல படுகிறது, அது ஓரப்புறமா இல்லையா? எதற்காக? மற்றவர்கள் அதில் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அது பாதிப்பு ஏற்பட்டால் உயிர் சேதம் ஆகும் என்ற ஒரு கருணை. அந்த கருணையின் வெளிப்பாடுதான் அன்பு. அப்ப அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிக வலியுறுத்த வேண்டும். சகோதரர்களே, உங்களுடைய நேரத்தை நான் அதிகம் அன்பை வந்து என்ன பண்ணி ஊக்கப்படுத்துங்கள். அன்பானவர்களோட பழகுங்கள். வெறும் காதல் என்பது மட்டும் அன்பு அல்ல, மனைவி மட்டும் அன்பு அல்ல, நண்பர்களும் நண்பர்கள் தீயவர்களை கண்டித்து எதை கேட்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்.